தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 12/1/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஒரு சமாதானத்தின் நாளாக அமைய போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஏசாயா 66 அதிகாரம் 22 நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: நான் படைக்கின்ற புதிய விண்ணுலகும் மண்ணுலகும் என் முன்னே நிலைத்திருப்பது போல் உங்கள் வழி தோன்றல்களும் உங்கள் பெயரும் நிலைத்திருக்கும் என்கிறார் ஆண்டவர் என்கின்றது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுக்கின்றார். பார்த்தீர்களா? அவர் படைக்கப் போகின்ற அந்த புதிய வானமும் புதிய பூமியும் அவருக்கு முன்பாக எப்படி அருமையாக நிற்கப் போகின்றதோ அதை போன்று பிரியமானவர்களே, நாமும் நம் சந்ததியும் நம்முடைய சந்ததியின் நாமங்களும் நிற்கும் என்று கர்த்தர் கூறுகிறார். பிரியமானவர்களே, எவ்வளவு மகிழ்ச்சி! பார்த்தீர்களா? கவலையே விடுங்கள், கண்ணீரை துடையுங்கள். யார் நம்மை நிந்தித்து அவமதித்து முன்னொன்று புறமொன்று கூறி நம்மை அழிப்பதற்கு நினைக்கின்றார்களோ அவர்கள்தான் அழிக்கப்பட்டு போவார்கள். காரணம், நாம் அவருடைய பிள்ளைகள், அவருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவருடைய பெயரை நாம் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும், இன்னும் அதிகமான ஆத்துமாக்களை நாம் ஆதாயப்படுத்த வேண்டும் என்று நாம் பிரயாசப்பட்டு கொண்டுதானே இருக்கின்றோம். ஆனால் உலகத்தில் உள்ளவர்கள் நம்மை ஏளனமாக கூறுவார்கள், கிண்டல் செய்வார்கள், இவருக்கு என்ன தகுதி என்று கூறுவார்கள். பிரியமானவர்களே, காரணம், சாத்தான் அவர்கள் இருதயத்தில் அமர்ந்து நம்முடைய ஊழியத்தை, நம்முடைய நல்ல காரியங்களை, நம்முடைய பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், பிறர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் முயற்சி எடுக்கின்ற அந்த காரியங்களை தடை பண்ணுவதற்காக அவர்கள் மூலமாக நம்மிடம் அவன் போராடி கொண்டிருப்பான். இதை உணர்ந்து நாம் அவர்களுடைய சொல்லை கேட்டு அவர்களுடைய நிந்தைகளையும் அவமானங்களையும் பார்த்து நாம் சோர்ந்து விடாமல், நான் கர்த்தருடைய பிள்ளை, என்னை எந்த சூளையும் அசைக்க முடியாது என்று நாம் தைரியமாக இன்னும் அதிகமாக அவருக்கு நல்ல காரியங்களை செய்து, ஒரு ஆசிரியர் பணிகளில் இருந்தால் அங்கு கஷ்டப்பட்ட மாணவிகளை பார்த்து அவர்களுக்கு நிறைய உதவி செய்யலாம். அவர்கள் அதை பார்த்து இயேசுவை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அதே போன்று ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்தால் அங்கு தான் குறைந்த சம்பளத்தில் இருக்கவர்களுக்கு உதவி செய்யலாம். அவர்கள் குடும்பத்தில் யாராவது நோய்வாய்ப்பட்டால் அங்கு விசாரித்து அவர்களுக்கு உதவி செய்யலாம். அதே போன்று அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், அவர்கள் நமக்கு தெரியாதவர்களாகவே இருக்கலாம், வேறு இனத்தவர்களாக இருக்கலாம், வேறு மதத்தவர்களாக இருக்கலாம். அதை பற்றி கவலைப்படாமல் அவர்களை வீட்டில் சென்று விசாரித்து உதவி செய்து அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து, இப்படி நாம் இயேசு செய்த பணியை நாம் செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, அப்பொழுதுதான் இந்த வாக்குத்தத்தம் நம்மையும் நம் சந்ததியும் வந்து சேரும். அவர் படைக்கப் போகின்ற அந்த புதிய வானம் புதிய பூமியில் நாமும் நம் சந்ததியும் நம்முடைய நாமங்களும் அங்கு பொறிக்கப்பட்டிருக்கும். நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக விண்ணகத்திலும் இந்த பூமியிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக வாழலாம். இன்றே இந்த பணியை இன்னும் அதிகமாக மேற்கொள்வோம். ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வாக்குத்தத்தத்திற்காக நன்றியப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாங்கள் இன்றிலிருந்து இன்னும் அதிகமாக உதவிகளை செய்வோம், இன்னும் அதிகமாக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவோம், சுயத்தை வெறுத்து இன்னும் அதிகமாக பிறருக்காக வாழ்வோம் என்று உறுதியெடுக்கின்றோம்.
என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் இந்த உறுதியை எடுக்கின்றார்களோ எங்களையும் எங்கள் சந்ததியையும் நீர் படைக்கப் போகின்ற புதிய வானம் புதிய பூமியில் எங்களை நிற்க வைத்து எங்களுடைய சந்ததியையும் எங்களுடைய நாமங்களையும் நீர் அங்கு எழுதி எங்களை மேன்மைப்படுத்தப் போகின்ற கிருபைக்காக கோடி நன்றி. பரலோகத்தில் மட்டுமன்று, இப்பொழுது நாங்கள் வசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பூலோகத்திலும் எங்கள் சந்ததியின் பெயர்களையும் எங்கள் பெயர்களையும் பெருமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, சாட்சியாக நிறுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.